இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டர் காயில் போயிடுச்சு. மோட்டர் காயில் போனதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டி போயிடுச்சு. இந்த கெப்பாசிட்டி போனதுனால தான் இவருக்கு வந்து மோட்டர் காயில் போயிடுச்சு. அது என்னங்கிறது உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 50 MFD ஆனால் அழிஞ்சிருக்கு. இப்போ மீட்டரில் நம்ம செக் பண்ண எவ்வளோ இருக்குன்னு காமிங்க. காமிக்கலையாப்ல பாருங்க. இது வந்து இதோடைய இதே காமிக்கல. இது வந்து இந்த கெப்பாசிட்டி வந்து போயிடுச்சு. அது போக பாருங்கள் இங்கே வீங்கி இருக்குது. அந்த கெப்பாசிட்டி போயிடுச்சு. அடுத்த அந்த கெப்பாசிட்டி போடுங்க. இது பாருங்கள், $50 MFD ஆனால் எவ்வளோ இருக்குங்க? வெறும் 41 MFD தான் இருக்குது. அப்போ 100 MFDக்கு வெறும் 41 MFDயில் ஓடி இது வந்து காயில் போயிடுச்சு. இது எவ்வளோ இருக்குங்க? இங்கேயும் 50, மீட்டர்லேயும் 50, இதுலேயும் 50. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து புது கெப்பாசிட்டி போட்டிருக்கோம். அது ஏற்கனவே இந்த கெப்பாசிட்டி வந்து ஃபால்ட்டு. பழைய கெப்பாசிட்டர் வீக் ஆகும்போது ஆம்பியர் மாறும். ஆம்பியர் மாறும்போது தான் இந்த மாதிரி காயில் போகிற இஷ்யூஸ் எல்லாம் வரும். 16, 17 போச்சுன்னா ஆஃப் ஆகிற மாதிரி, அல்லது 13க்கு கீழே போனாலும் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹை வோல்டேஜ் வந்தாலும் ஓடாத மாதிரி பண்ணலாம், லோ வோல்டேஜ் வந்தாலும் ஓடக்கூடாத மாதிரி நம்ம பண்ணலாம். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமர் இருக்குது. நம்ம அது மோட்டர் போட்டுவிட்டு வந்து வீணாக தண்ணி வலிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதில் டைமர் செட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம மோட்டர் போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம இதில் டைமர் செட் பண்ணிட்டோம்னு சொன்னால் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். அதனால் மோட்டருடைய லைஃப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வரும். இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து வெறும் 800 தாங்க. கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். நாமளே வந்து நம்ம திருப்பூர் ரொக்காட்டிக்குள்ளே நம்ம மாட்டி கொடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 1500 வரும். இந்த மாதிரி கெப்பாசிட்டி எல்லாமே நம்ம செக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே.